இன்னைக்கு நம்முடைய இந்தியாவை பாதுகாக்கணும்னா அது அம்பேத்கர் பெரியாருடைய கொள்கைகளால் மட்டும்தான் நிச்சயம் முடியும். சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் மட்டும்தான் நமக்கு யார் எதிரின்னு சரியா தெளிவாக அடையாளம் காட்டினாங்க. குறிப்பாக எதிரிகளை தமிழர்கள் கரெக்டாக அடையாளம் கண்டுக்கிட்டதுனால தான் பாசிச சக்திகளால் தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்கும் தொட்டு கூட பார்க்க முடியல, நெருங்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நெருங்க முடியல. அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்தையும் கல்வியையும் ரெண்டையும் வலியுறுத்தினார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் அனைத்தும் சமத்துவதற்கும் கல்விக்குமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற திட்டங்கள் தான். மகளிருக்கான விடியல் பயண திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம், குழந்தைங்களுக்கான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டம், இப்போ 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம், எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச திட்டம், 1,31,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு நம்முடைய தலைவர் செயல்படுத்தி வருகின்றார். அதுவும் குறிப்பாக இந்த முறை இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய தலைவர் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அதோடு சேர்த்து கூடுதலாக கோடை சிறப்பு நிதினு 5,000 ரூபாயே 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது பாஜக இந்த திட்டத்தை தேர்தல் வரைக்குமாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் அதுலேயும் வென்று காட்டிட்டார்.